சென்னையில ஒரு 2 நாள் மாநாடு நடந்துச்சு. 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஜனவரி மாசம் 2026. என்ன மாநாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் சம்மிட். இதைத்தான் தொழில்நுட்ப மாநாடு அப்படிம்போம். 4வது எடிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஒரு 3 எடிஷன் நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்போ 4வதா நடத்தி வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாநாட்டுல நம்முடைய தமிழக அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு துறை மூலியமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நம்ம அரசு அப்படின்னு சொல்லி. இது தமிழக அரசோட அதிகாரப்பூர்வமான வாட்ஸ்அப் சாட்போட். ஸோ இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பதிவு பண்ண போறோம். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னையில 2 நாள் மாநாடு நடந்துச்சு. நம்ம தமிழக அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி துறை தான் இதை வெற்றிகரமா நடத்தி முடிக்கிறாங்க. இமேஜின் TN 2026. இந்த மாநாட்டோட சிறப்பு அம்சம் என்னன்னா, டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். அதாவது புதிய புதிய கண்டுபிடிப்புகளை இந்த மாநாட்டுல சப்மிட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேல இந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி 4,000க்கு அதிகமான டெலிகேட்ஸ் வந்து இதுல பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அந்த மாநாட்டுல ஒரு சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டாங்க நம்முடைய தமிழக அரசு. அதாவது நம்ம அரசு அப்படிங்கிற பேர்ல ஒரு வாட்ஸ்அப் சாட் போட்ட களத்துல இருக்காங்க. மெட்டா கம்பெனியோட ஒப்பந்தமும் போடுறாங்க. அப்ப அந்த வாட்ஸ்அப் சாட் போர்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 துறைகளை ஒரே இடத்துல இணைக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 51 வகையான சேவைகளை அவங்க இதுல அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்த 3 மாசத்துல அதை வந்து டபுள் ஆக போறதாகவும் நம்ம தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. நானும் எதேச்சியா அந்த நம்ம அரசோட வாட்ஸ்அப் நம்பரை என்னுடைய வாட்ஸ்அப்ல இணைச்சிட்டேன். உள்ள போய் செக் பண்ணி பார்த்தேன். ஒர்த்தா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் உங்க வாட்ஸ்அப்ல அதை நீங்க பயன்படுத்தணும்னா, நான் காட்ட போற இந்த செட்டப்பை முறையா நீங்க ஃபாலோ பண்ண உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் சாட்போர்ட் மூலியமாவே முடிச்சுக்கிடலாம். ஸோ அதை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுவோம். பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம தட்டுவோம். அதுக்கப்புறம் நியூ கான்டாக்ட், அதுக்கப்புறம் நம்ம அரசு TN கொடுத்துட்டு நம்ம அரசுக்கு உண்டான ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த நம்பரை இதுல பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டாப் பாருங்க நம்ம அரசு TN இருக்கும். இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நம்முடைய தமிழக அரசோட அந்த லோகோவும் இருக்கும். அதை நம்ம தட்டுவோம். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன், நம்ம அரசு TN தட்டுறேன். தட்டினா இங்க இருக்கு பாருங்க அந்த போன் நம்பர். நண்பர்களே, போன் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. 7845252525. ஸோ இந்த நம்பரை வந்து உங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட்ல சேவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அரசு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, மெசேஜ்ல நீங்க ஆங்கிலத்துல சேட் பண்ண போறீங்களா இல்ல தமிழ்ல சேட் பண்ண போறீங்களா? ஆங்கிலத்துலனா நீங்க என்ன பண்ணலாம், ஹாய்னு கொடுத்துடலாம். இப்ப தமிழ்லனா நான் என்ன பண்ண போறேன்னா வணக்கம்னு கொடுத்து ட்ரை பண்ணேன். உடனே தமிழ்ல மெசேஜ் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ஹாய்னு கொடுக்குறேன், சென்ட் கொடுக்குறேன். பதிலுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். வாவ், பாருங்க வந்துருச்சா. வெல்கம் டு நம்ம அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் வாட்ஸ்அப் சர்வீஸ் பிரிங்கிங் கவர்மெண்ட் சர்வீஸ் க்ளோசர் டு யூ டு கண்டினியூ இன் தமிழ். டீன்னு டைப் பண்ணா போதுமா, சரிங்களா? அதுக்கப்புறம் செலக்ட் டிபார்ட்மெண்ட் போட்டோ போட்டிருக்கு. செலக்ட் டிபார்ட்மெண்ட் அதை நம்ம தட்டணும். தட்டினா பாருங்க அக்ரிகல்ச்சர், சென்னை மெட்ரோ, அதுக்கப்புறம் பாருங்க நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல டவுன்லோட் பர்த் அண்ட் டெத் சர்டிபிகேட், இதை நம்ம தட்டினோம்னா இதுல பர்த் சர்டிபிகேட் டவுன்லோட், டெத் சர்டிபிகேட் டவுன்லோட். இப்போ உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்குன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு போட்டோ காப்பி எடுத்து வச்சிருப்பீங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட அந்த டீடைல்ஸ் இருக்காது, ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்க என்ன பண்ணணும், இதை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா அடுத்து அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. ப்ளீஸ் செலக்ட் யுவர் ஆப்ஷன் இன் திஸ் ஃபார்ம் டு கண்டினியூ. செலக்ட் ஆப்ஷன். இதுல பாருங்க உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் RCHID நம்பர். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்போர்ட் மூலியமாவே அந்த சர்டிபிகேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எம்னு கொடுத்தோம்னா மெயின் மெனுக்கு போயிருவோம். செலக்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வேற என்ன துறைகள்லாம் இருக்குன்னு பாத்துருவோமா. EBலாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, செக் எலக்ட்ரிசிட்டி பில் டியூஸ் அண்ட் மேக் பேமெண்ட். ஸோ அந்த வசதியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டிக்கெட் கேன்சலிங் அண்ட் டவுன்லோடட் டிக்கெட் யூசிங் PNR நம்பர். அதுக்கப்புறம் தமிழ்நாடு டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், TN கொடுத்து பார்ப்போம். தமிழ் மொழிக்கு மாற்றப்பட்டது. அரசு துறைகள், இப்ப துறையை சார்ந்துன்னு போட்டிருக்கு. துறையை உள்ள போனா தமிழ்ல தெளிவா கொடுத்திருக்கு. வாகன நிறுத்தம் தொடர்பாக அறிய, அதாவது நீங்க ஏதாவது விண்ணப்பம் போட்டிருப்பீங்க, அதோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு, பிறப்பு இறப்பு சான்றிதழ், பக்தர்களுக்கான இணைய வழி சேவைகள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 16 துறைகள் இருக்கு, 51 சேவைகளை நீங்க பெற முடியும். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம அரசு கவர்மெண்ட் அட் யுவர் ஃபிங்கர் டிப். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க.
சோ நம்ம அரசோட வாட்ஸ்அப் சேட் போர்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்களை நீங்க இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் உங்க கண்ணில் அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்குங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.